உலகத்துல முதல் சிவன் கோவில் உருவான இடம்தான் உத்தரகோசமங்கை. இங்க உள்ள சிவனை பாதுகாக்கிறதுக்காக 999 முனிவர்கள் தங்களோட உயிர்களை விட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உத்தரகோசமங்கையில சிவபெருமான் குருவாக இருந்து கிட்டத்தட்ட 1000 முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல ராவணனின் மனைவி மண்டோதரி சிவனை நோக்கி கடும் தவத்துல இருந்திருக்காங்க. உடனே சிவபெருமான், நான் மண்டோதரிக்கு காட்சி அளிக்க போறேன், நான் திரும்ப வரும் வரை இந்த கோவில்ல உள்ள ஓலைச்சுவடிகளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சிவபெருமான் அந்த 1000 முனிவர்கள் கிட்டையும் சொல்லி இருக்காரு. பிறகு சிவபெருமான் மண்டோதரிக்கு முன்பு குழந்தையாக காட்சி அளிச்சிருக்காரு. அங்கு வந்த ராவணன் உடனே சிவபெருமானை தூக்கி இருக்காரு. ராவணன் சிவனை தூக்குனதுக்கு உத்தரகோசமங்கையில் தீப்பற்றி எரிய தொடங்கி இருக்குது. அதை பார்த்து 999 முனிவர்கள் சிவபெருமானுக்கு ஏதோ ஒன்னு ஆகிவிட்டதுன்னு நினைத்து அங்க ஏற்பட்ட தீயில விழுந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த சிவபெருமான், எனக்காக உயிர் விட்ட 999 முனிவர்களையும் என்னோட ஐக்கியமாக்குன்னு சொல்லிக்கிட்டு உத்தரகோசமங்கையில ஒரு சிவலிங்கமா தன்னை உருமாற்றி இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிவலிங்கம் இன்னும் அந்த கோவில்ல தான் இருக்குது. உங்களுக்கும் சிவன் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னுடைய ஈசனேன்னு கமெண்ட் பண்ணுங்க.